தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் இதுவரை நீர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினை கடந்து வந்த பாதையை சுருக்கமாக பார்க்கலாம். காவிரி நீரை பங்கிடுவதில் 1800கள் முதலே பிரச்சனை இருந்து வந்துள்ளது. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 1892ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாகாணத்திற்கும் மைசூர் மாகாணத்திற்கும் நீர் பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து 1924ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மொழிவாரி மாநிலங்களாக தமிழகமும் கர்நாடகாவும் உருவான பின்னர் பிரச்சினை தீவிரமடைந்தது. 1976ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இரு மாநில அரசுகளும் ஒரு புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின. எனினும் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படாத நிலையில் 1983இல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 1990ஆம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. காவிரி பிரச்சனையை விசாரித்த நடுவர் மன்றம் 1991ஆம் ஆண்டு ஜூன் 25ஆம் தேதி இடைக்கால தீர்ப்பு ஒன்றை வெளியிட்டது. அதன்படி கர்நாடக மாநிலம் ஆண்டுக்கு 205 டிஎம்சி தண்ணீர் வழங்க வேண்டும் என்றும், கர்நாடகா தனது பாசன பரப்பை 11.2 லட்சம் ஏக்கருக்கு மேல் விரிவுபடுத்தக்கூடாது என்றும் கூறப்பட்டது. மழை பொய்த்து போகும் காலங்களில் எல்லாம் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்துவதும், தங்களது தேவையை பூர்த்தி செய்யவே போதுமான தண்ணீர் இல்லை என்று கூறி கர்நாடகா கைவிரிப்பதும் தொடர்கதையானது. இடைக்கால உத்தரவை அமல்படுத்துவதற்காக 1998ஆம் ஆண்டில் மத்திய அரசு காவிரி நதிநீர் ஆணையத்தை அமைத்தது. ஆனால் இந்த அமைப்புக்கு அதிகாரம் இல்லாததால் கர்நாடக அரசு நீர் திறக்க மறுப்பது தொடர்ந்தது. இந்த நிலையில் 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி காவிரி நடுவர் மன்றம் தமது இறுதி தீர்ப்பை வெளியிட்டது. ஒரு சராசரி ஆண்டில் தமிழகத்திற்கு கர்நாடகா 419 டிஎம்சி நீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. ஆனால் இந்த தீர்ப்பையும் கர்நாடகா முழுமையாக அமல்படுத்தவில்லை. மாறாக தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தமிழக அரசின் தொடர் வலியுறுத்தல் காரணமாக 2007ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 29ஆம் தேதி மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டது. அத்துடன் அமைக்கப்பட வேண்டிய காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு ஆகியவை அமைக்கப்படவில்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகம் உச்சநீதிமன்றத்தில் 2013 மார்ச் மாதத்தில் வழக்கு தொடர்ந்தது. 2013 மே மாதத்தில் காவிரி நீர் திறப்பை உறுதி செய்வதற்கான காவிரி கண்காணிப்பு குழுவை அமைக்கும்படி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை செயல்படுத்தும் தற்காலிக உத்தரவை மத்திய அரசு 2013 மே 24ஆம் தேதி வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற காவிரி கண்காணிப்பு குழு கூட்டத்தில் கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மறுத்துவிட்டது. இதையடுத்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வலியுறுத்தி தமிழக அரசு சார்பில் 2013 ஜூன் 26ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜூன் 28ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி நீதிபதி PS சவுகான் காவிரி நடுவர் மன்ற தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்ததால் நடுவர் மன்றத்தால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சட்ட ஆணைய தலைவராக நியமனம் பெற்ற சவுகான் காவிரி நடுவர் மன்ற தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த ஆண்டும் போதிய தண்ணீர் கையிருப்பு இல்லை என கூறி நீரை திறந்துவிட கர்நாடகா மறுத்துவிட்டது. 50 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை கடந்த மாதம் மீண்டும் அணுகியது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 15,000 கன அடி நீரை 10 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது.